சத்தீஸ்கர், ஜார்க்கண்ட், ஒடிசா, ஆந்திரா, தெலங்கானா, மகாராஷ்டிரா உள்ளிட்ட மாநிலங்களில் நக்சல்களை ஒடுக்கும் பணி தீவிரமடைந்துள்ளது. சிஆர்பிஎஃப் மற்றும் மாநில அதிரடிப்படை போலீசார் இணைந்து வனப்பகுதிகளில் அதிரடி நடவடிக்கைகளில் ஈடுபட்டுள்ளனர். அதன் ஒரு பகுதியாக ஜார்க்கண்ட் மாநிலம் மேற்கு சிங்பூம் மாவட்டத்தில் உள்ள சரண்டா வனப்பகுதியில் சிஆர்பிஎஃப் படைப்பிரிவின் கோப்ரா படை வீரர்கள் 20ஆம் தேதி முதல் தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டனர். அங்கு பதுங்கியிருந்த நக்சல்களை சரணடையும்படி அதிகாரிகள் அழைப்பு விடுத்தனர். மறுவாழ்வு பணிகளுக்கு நடவடிக்கை எடுப்பதாக அரசு உத்தரவாதம் அளித்தும் ஆயுதங்களை கைவிட மறுத்த நக்சல்கள் பாதுகாப்பு படையினரை நோக்கி துப்பாக்கியால் சுட்டனர். இதையடுத்து நக்சல்களுக்கு எதிராக கோப்ரா படை வீரர்கள் பதில் தாக்குதல் நடத்தினர். இதில் நக்சல் அமைப்பின் முக்கிய கமாண்டர் அனல்டா உள்பட 16 பேர் சுட்டுக் கொல்லப்பட்டனர். சுட்டுக் கொல்லப்பட்ட அனல்டா 1987ஆம் ஆண்டு முதல் போலீசார் தேடப்பட்டு வரும் முக்கிய குற்றவாளிகள் பட்டியலில் இடம்பெற்றுள்ளான். பல்வேறு நாச வேலைகளில் ஈடுபட்ட அனல்டா பற்றி தகவல் அளிப்போருக்கு அரசு 1 கோடி ரூபாய் சன்மானம் அறிவித்திருந்தது. இந்நிலையில் அனல்டா மற்றும் கூட்டாளிகள் உள்பட 16 பேரின் உடல்கள் வனப்பகுதியிலிருந்து மீட்கப்பட்டன. அவர்கள் பயன்படுத்திய பயங்கர ஆயுதங்கள் பறிமுதல் செய்யப்பட்டன. இந்த நடவடிக்கை மூலம் ஒடிசா எல்லையை ஒட்டிய ஜார்க்கண்ட் வனப்பகுதிகளில் நக்சல் நடமாட்டம் முற்றிலும் ஒடுக்கப்பட்டதாக சிஆர்பிஎஃப் ஐஜி சாஹித் குமார் சிங் கூறினார். இந்த ஆண்டு மார்ச் இறுதிக்குள் நக்சல் இல்லாத இந்தியாவை உருவாக்கும் முயற்சியுடன் மத்திய மாநில போலீசார் பணியாற்றி வருகின்றனர். அதன்படி பல்வேறு மாநிலங்களில் நக்சல்களை சரணடைய செய்யும் முயற்சியும் தீவிரமடைந்துள்ளது.